ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு பிரகதி சேனல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏலாதி பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடல் பார்த்துடலாம். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கூட வந்துட்டு கேட்கலாம். இதோட ஆன்சர் கனி மேதாவியர். இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு வந்துட்டு பணிஞ்சோ நல்ல வழியில் நடஞ்சோ சான்றோர் அறிவுரைகளை வந்துட்டு பின்பற்றியோ நல்ல நூல்களை வந்துட்டு ஆராய்ஞ்சோ அதுபடியே நடக்கக்கூடிய ஒரு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருள். வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து அப்படிங்கிறது தான். நூல் நோக்கி அப்படிங்கிறது நூலை நோக்கி அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பிரித்தெழுதுக வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி அப்படிங்கிறது. இப்போது இந்த ஏலாதி நூலை இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா கனி மேதாவியர். இந்த கனி மேதாவியரோட ஆசிரியர் குறிப்பு வந்துட்டு பற்றி பார்க்கலாம். ஏலாதி நூலை இயற்றியவர் பார்த்திங்கன்னா கனி மேதாவியர். இவருக்கு வந்துட்டு வேறு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கனி மேதையர் அப்படிங்கிறாங்க. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு பார்த்திங்கன்னா சமண சமயம். இந்த ஏலாதி அப்படிங்கிற பாடல் வந்துட்டு எந்த அறக்கருத்துக்களை வந்துட்டு வலியுறுத்துதுன்னு பார்த்திங்கன்னா கொல்லாமை முதலான அறக்கருத்துக்களை வந்துட்டு வலியுறுத்துகிறது. இவர் எந்த காலத்தை சார்ந்தவர்னு பார்த்திங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனி மேதாவியர் இயற்றிய நூல்கள் எத்தனைன்னு பார்த்தோன்னா 2. இந்த 2 நூல்களுமே பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து இருக்கிறதா. ஏலாதியும் திணைமாலை 150 அப்படிங்கிறது. இப்போ ஏலாதியோட நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம். ஏலாதி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படிங்கிறது. இந்த ஏலாதி அப்படிங்கிறது எத்தனை பாடல்களை வந்து கொண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா 81 பாடல்களை வந்து கொண்டு இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 பாடல்களை வந்து கொண்டு இருக்கு. இந்த ஏலாதி எந்த பா வகையால் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா வெண்பா வகையால் வந்துட்டு ஆனது. ஏலாதி பாடல்களை பார்த்திங்கன்னா 4 அடிகளை வந்து கொடுத்துருக்கோம். 4 அடிகளாக 6 அறக்கருத்துக்களை வந்துட்டு வலியுறுத்தும் நூல் தான் பார்த்திங்கன்னா ஏலாதி. இந்த நூலோட வந்துட்டு ஏலாதி நூலோட வேறு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழுக்கு அருமருந்து. தமிழுக்கு அருமருந்து என்ற போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏலாதி. ஏலாதி அப்படிங்கிறது மருந்து பொருட்களால் ஆன நூல் தான் பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படிங்கிறது. என்னென்ன மருந்து பொருட்களால் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஏலம், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிறது. ஏலம், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 6 மருந்து பொருட்களால் ஆனதாக பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படிங்கிறது. இப்போ நடந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா 2025 நடந்த குரூப் 4 இது வந்து கொடுத்துட்டு பொருந்தா ஒன்று எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு அது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பொருந்தா ஒன்று அப்படின்னு சொல்லி தான் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலத்தை வந்துட்டு முதன்மையாக கொண்டு பாடப்படுவதனால தான் இந்த நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி அப்படிங்கிற ஒரு பெயர் காரணமும் வந்துட்டு இருக்குது. இந்த மருந்துகளை வந்து சாப்பிட யார் வந்து சாப்பிட்றாங்களோ அவங்க வந்துட்டு உடலில் இருக்க நோயை வந்து நீக்கும். அதுபோல் இந்த நூலை வந்து யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்களோட வந்துட்டு அறியாமையே வந்துட்டு அகற்றும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ஸோ குயிக்காக ஒரு ரீகால் பார்த்துலாம். கனி மேதாவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி நூல் இயற்றவர் தான் பார்த்திங்கன்னா கனி மேதாவியர். இவருக்கு வந்துட்டு கனி மேதர் அப்படிங்கிற வேறு பேர் வந்துட்டு இருக்குது. இவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தான்னு பார்த்தோன்னா இப்போ 5ஆம் நூற்றாண்டு. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் பார்த்தோன்னா சமண சமயம். அதனால் சமணத்திற்கே உரிய கொல்லாமை அப்படிங்கிற கருத்துக்கள் வலியுறுத்தி ஏலாதியில் வந்து பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஏலாதி, திணைமாலை 150 அப்படிங்கிறது. இந்த ஏலாதி அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான். எத்தனை பாடல்களை வந்து கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
81 பாடல்களை வந்து கொண்டிருக்கு. எந்த பா வகையால் ஆனதுன்னு பார்த்தோன்னா வெண்பா வகையால் ஆனது. 7வது நூலோட வேறு பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அருமருந்து. எந்தெந்த மருந்து பொருட்களெல்லாம் வந்து கொண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிள்ளி, லவங்கம், சிறு நாவற்பூ அப்படிங்கிற 6 மருந்து பொருட்களால் வந்துட்டு ஆனது அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கற்போரோட அறியாமையை போக்கும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா 7வது அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருளும் இந்த 7வதோட நூல்களோட சிறப்பும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ புக் பேக் வந்து பார்த்துடலாம். 7வது டேஸ் நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது. 7வது என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது தான். கனி மேதாவியாரின் காலம். கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. உரிய எழுத்தை வந்து தேர்ந்தெடு பார்த்திங்கன்னா நூல் அப்படிங்கிறது குண்டியில் வந்துட்டு வரும். நோக்கி வாழ்வான் அப்படிங்கிறது சிறப்பியில். வான் நுனித்து அப்படிங்கிறதுக்கு 2 சுழி நீ. ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்துக்கோங்க. நுனித்து அப்படிங்கிறதுக்கு 2 சுழி நீ. நூலுக்கு வந்துட்டு எந்தேல் அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்துட்டு கரெக்டாக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த 7வது வந்து டாபிக் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.